வணக்கம். ஆன்மீகத்தை நம்மை மீட்டெடுத்தல், நம்மை கண்டடைதல், நம்மை அறிதல், நம்மை உணர்தல், இப்படி பல விதங்களில் சொல்லலாம். அதையெல்லாம் செய்து நாம் யார்னு கண்டுபிடிக்கும்போது அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஏன்னா அதை எனக்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடும்போது நாம் யாருன்னு நாம் கண்டுபிடிச்சிருப்போம். அதாவது நீங்கள் உடம்பை குறைக்கணும் அப்படின்னு உடற்பயிற்சி செய்ய தொடங்குறீங்க. ஜிம்முக்கு போய் அதில் பங்கு கொள்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சில வாரங்களே தெரிஞ்சிருது இது நம்மளுக்கு சரிப்படாது அப்படின்ட்டு. அதுதான் ஒரு விதமான அறிதல் இல்லையா? அதை பற்றின குற்ற உணர்வு இல்லாமல் நம்மளை பற்றி நாமளே சிரிச்சுக்கிட்டு வெளில வர முடிஞ்சுது அப்படின்னா நாம் ஞானிக தான். ஆனால் நம்ம பலரும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், ஏதாவது குறை சொல்லுவோம். இந்த ஜிம்மில் ஒரு கூட்டம், வேலை அதிகம், ஏதாவது ஒரு சாக்கு, வீட்டில் நிம்மதி இல்லை, ஏதோ ஒன்று, தூக்கம் ஒழுங்கா இல்லை. இப்போ உடற்பயிற்சி செய்கிறது தான் முக்கியம், மனதுக்கு பயிற்சி செய்வது தான் முக்கியம், ஆன்மீக சாதகனாவது முக்கியம், தியானம் செய்வது முக்கியம், ஞானம் அடைதல் முக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே ஏதாவது விளக்கங்கள் கொடுத்துக்குவோம். ஸோ அதை பற்றின தெளிவு நம்மளுக்கு இருக்கணும். அவ்வளவுதான் ஆன்மீகங்கிறது. நாம் யார்? நம்ம முட்டாளாக இருக்கலாம். ஆனால் நம்ம முட்டாள் தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நாம் தான் இல்லையா? நம்ம புத்திசாலி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, வேறு என்ன பண்ண முடியும்? அதுக்கு நாம இருப்பதற்காக ஒன்றும் கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையில் அவ்வளவுதான். ஸோ அப்படியே இயல்பாக நம்மளை நாம் எடுத்துக்கொள்ளணும். அது அவ்வளோ எளிது கிடையாது. உண்மையால் இது அவ்வளோ எளிது கிடையாது. நம்மளுக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா, குற்றங்கள் இருந்ததுன்னா, துக்கம் இருந்ததுன்னா ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவை எல்லாமே வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பை தரும். நம்முடைய கவனத்தை அதை நோக்கி குவிக்க வைக்கும். ஒரு பல்லுக்கு நடுவில் சிக்கின துரும்ப நாக்கு வருடிக்கிட்டே இருப்பது போல் நம்முடைய மனதுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்கும். மனசு குழஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை நோக்கி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆழ்மனம், நம்முடைய மனம், நம்முடைய உடல் இதெல்லாம் சேர்ந்து உருவாக்குவது நம்முடைய சிந்தனை, நம்ம வாழ்க்கையை புரிந்து கொண்ட விதம், நம்முடைய அனுபவம், நம்முடைய கடந்த காலம், நம்முடைய கனவுகள், கற்பனைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழப்பமான ஒரு மாய சூழலை உருவாக்குது. இப்போது அந்த சூழலின் மையம் நாம். அதாவது நாம் கனவு கண்டுட்டு இருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் கேட்காம இருந்தாலும், நின்றுக்கிட்டு இருந்தாலும் உட்கார்ந்துட்டு இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாம் தான் இல்லையா? நாம் யாராக வேணால் கற்பனை பண்ணலாம். ஆனால் கற்பனை பண்ணுவதற்கு ஒரு நாம் அடிப்படையாக இருக்கணும். நாம் ஒரு செயலை செய்யணும், அதற்கு ஒரு நாம் இருக்கணும். நாம் ஒரு பாத்திரமாக, ஒரு அப்பாவாக, ஒரு மேனேஜராக, ஒரு குடிமகனாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளணும். அதற்கு அடிப்படையில் ஒரு நாம் இருந்தாகணும். அந்த நாம் என்பது எது? அதை கண்டடைவது தான் ஆன்மீகம். அதான் முன்பே நான் சொன்னது போல் அது எளிது கிடையாது, சிக்கலானது. இதுதான் அதுக்கு பாதைன்னெல்லாம் எதுவுமே கிடையாது. அது பாதையற்ற பாதை. நம்ம எப்படி போய் அதில் சென்றாலும் சரிதான். நம்ம கவனமாக இருக்க வேண்டியது நாம் செல்லும் திசை சரியாக இருக்கான்னு. உண்மையில் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா வெளியில் அலைந்து திரியணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு திசை குறித்த கவனம் இருக்கணும். நமக்குள் நாம் ஆழ்வதற்கு, உள்ளே செல்வதற்கு திசை ஒரு பொருட்டே அல்ல. இப்போது அது பாதையற்ற பாதையில், அது நான் எப்படி சொல்லுவேன்னா,
அது காலமற்ற வெளின்னு சொல்லுவேன். காலமற்ற வெளியில் ஒரு பாதையற்ற பாதையில் தனியாக நான் மட்டும் நம்மை நோக்கி மேற்கொள்ளும் பயணம்னு சொல்லுவேன். ஸோ நிறுத்தி நீங்கள் திருப்பி கேட்டு பார்த்துக்கலாம். அப்போ அதை போன்ற ஒரு சின்ன அனுபவத்தை தான் இந்த காணொளி உங்களுக்கு தரப்போகுது. இது 4 பகுதிகளால் ஆனது. இது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது முதல் பகுதி. அதற்கும் இந்த படத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்கள் கவனித்து நிறைய புரிந்து கொள்ளலாம். இந்த படம் தன்னளவில் அதையே கவனிப்பதே ஒரு தியானமாக நீங்கள் கொள்ளலாம். இந்த வார்த்தைகள் இதற்கு முன்னாடி நான் உதித்த சொற்களில் ரொம்ப அழகாக ஒரு ஃப்ளோவாக வந்துச்சு. என்னாலே அதை திருப்பி சொல்லியிருக்க முடியாது. அதுதான் வாழ்வின் அழகு. நானே திருப்பி கேட்டால் தான் எனக்கே அது நினைவில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வார்த்தையோடு சேர்த்தும் அதை புரிந்து கொள்ளலாம். இது முதல் கட்டம். அடுத்த கட்டம் என்பது அதுவும் வேறு விதமான ஒரு தியானம். இப்போது இதோடு நிறுத்திக்கிட்டதுன்னா நீங்கள் நிறுத்திக்கலாம். நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது ஒரு கேக் சாப்பிடுவது போல். உங்கள் ஆசைக்கு இப்போவே எல்லாத்தையும் சாப்பிட்றலாம். சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் மிச்சம் எதுவும் இருக்காது. இல்லைன்னா இதோடு நிறுத்திக்கலாம். அப்புறமா இது நல்லா உள்வாங்கிட்டதுக்கு அப்புறம் உங்கள் உள்ளுணர்வு சொல்லுச்சு, எஸ் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் செல்லலாம். ஒவ்வொரு கட்டத்தையும் கடப்பதற்கு எவ்வளவு நேரமாகும், நாட்கள் ஆகுங்கிறது உங்களுடைய தேடல், உங்களுடைய ஆழம், நிறைய விஷயங்களை புரியுது. உங்களை புரித்தது சிம்பிளாக. ஸோ இதை பற்றி வேறு இடங்களில் நம்ம விரிவாக பேசலாம் தேவை ஏற்பட்டால். பட் இப்போதைக்கு இந்த முதல் கட்டம் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இதில் ஒன்றும் சரி தவறுலாம் ஒன்றும் சொல்வதற்கு கிடையாது. ஏன்னா நம்முடைய மனநிலையை வெவ்வேறு விதத்தில் செயல்படும். நம்ம பல விதங்களில் நாம் இப்படிதான்னு சொல்லி நாமளே இறுக்கிக்கொள்ள பார்க்குறோம். நாம் இப்படி தான் நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளணும், மற்றவங்க நம்மளை இப்படி தான் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஏன்னா நாம் மிகப்பெரிய ஆளுமை நம்ம எல்லோருமே. நம்ம எளிய மனிதர்களாக இருக்கலாம், பெருசாக சாதிக்காதவர்களாக இருக்கலாம், பிரபலமானவர்களாக இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் வேறு விஷயம். நாம் அடிப்படையில் மனிதர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நீண்ட கடந்த காலம் இருக்குது. நமக்கு முன்னாடி வாழ்ந்த பல தலைமுறையினரின் வாழ்க்கை நமக்குள்ள பதிந்திருக்கு. அதுதான் நம் மூலமாக வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுது. இப்போது சில விஷயங்கள் நம்மை கடந்து நம் மூலமாக வெளிப்பட முயற்சிக்கும். அதுதான் இன்று நாம் எதிர்கொள்ளும் சிக்கல். ஏன்னா இன்று பல விதங்களில் வசதி கூடியிருக்கு, வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு, கல்வி அறிவு பெருகியிருக்கு, நம்மளுக்கு பலருக்கும் ஒரு விசாலமான மனம் இருக்குது, புதியதை முயற்சித்து பார்க்கும் மனநிலை இருக்குது. அப்போது வாழ்க்கையில் பல விதங்களில் நாம் வெளிப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் அதை குறித்த நம்மளுக்கு புரிதல் கிடையாது. இது வரைக்கும் யாரை தந்தது கிடையாது. நாம் தான் உருவாக்கி கொள்ளணும். அதற்கு தான் கல்வி அறிவு எல்லாம், அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாமே. ஆனால் அதெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்திக்க தெரியலை. எகைன் இது ஒரு குத்தமாக சொல்ல, இது ஒரு நிதர்சனம். நம்ம அதை கவனித்து புரிந்து கொள்ளலாம். அப்போது இதிலிருந்து நம்மளை நாமளே தான் விடுவித்து கொள்ளணும். அதுதான் இந்த படம் காட்டுது. நாம் தான் நம்ம ஒரு சிறைக்குள்ளே பூட்டி வச்சுருக்கோம். அதை எப்படி விடுவித்து கொள்வதுங்கிறது பார்த்திங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற தேடலின் ஆழம், அந்த அவசரம், நிறைய விஷயங்களை பொறுத்தது.
இப்போ அத ஒரு பரிசோதனை முயற்சியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது வெவ்வேறு கட்டங்களாக நான் நிகழ்த்துகிறேன். இப்போ முதல் கட்டத்தோட எத்தன பேர் நிறுத்துவாங்க? தெரியல எனக்கு. இல்லையா? இது வந்து ஒரு தனி மனிதர் அவங்க முடிவு செய்ய வேண்டியது. நாம முதல்ல நமக்கு நாமளே நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். இப்போ வந்து நீங்க எல்லா கட்டத்தையும் பார்த்துட்டு, என்ன கன்வின்ஸ் பண்ண தேவை கிடையாது. இல்ல நான் ஒரு கட்டத்தோட நிறுத்திட்டேன். இல்ல எல்லா கட்டமுமே சூப்பர். எனக்கு தெரிந்து ஒண்ணும் ஆகப் போவதில்ல. ஏன்னா நான் ஒரு பரீட்சையார்த்த முயற்சியா அத செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு தலையில் இருக்கும் அந்த கூண்டை நான் எடுக்க முயற்சிக்கிறேன் இந்த காணொளி மூலமாக. அத நம்ம ஒவ்வொருவருமே செய்யணும். அதை எப்படி செய்வது? அது நம்மளுக்கு தான் தெரியணும். அதை நான் வேறு விதங்கள்ல தான் விளக்குறேன் இந்த காணொளியில். இப்போ இது வந்து வெவ்வேறு கட்டங்களாக போகுது. அப்போ என்ன கோணத்தில் அப்படின்னா, அந்த புரிதல்கள் வெவ்வேறு விதங்கள்ல இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதான் சொல்றேன், இது ஒரு அனுபவம், ஒரு பயண அனுபவம் போல எனக்கும் புதுசு இது. அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்க உள்ளுணர்வு என்ன தோணுதோ அதன் அடிப்படையில் செய்யுங்க. அதான் சொல்றேன் இல்லையா, உங்களை வந்து இந்த கூண்டிலிருந்து நீங்க தான் விடுவித்துக் கொள்ளணும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு செல்வதா, அடுத்த காணொளியை பார்ப்பதா, என்ன அப்படின்னு. ஸோ நீங்க முடிவு செஞ்சுட்டு தொடருங்க. ஒவ்வொன்றிலையுமே இந்த புரிதலின் ஆழம் கூடிக்கிட்டே போகும். அது ஒரு சொன்னேனே, ஒரு மரம் போல விரியும். எனக்கும் தெரியல எப்படி இது செல்ல போகுது அப்படின்ட்டு. நான் படங்களை மட்டும் உருவாக்கியிருக்கேன். நான் இது எப்படி நிகழுதுங்கிறது எனக்கே சுவாரஸ்யமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது அடுத்த படத்தை பார்க்கணுமா? அதாவது அடுத்த கட்டமும் இதனோட ஒரு பகுதி தான். அடுத்த கட்டம் என்பது 3 பகுதிகளை கொண்டது. அதன் முதல் பகுதியாக இந்த படம். இப்போ இந்த படத்துலேருந்து அடுத்த படத்துக்கு நீங்கள் போகணுமாங்கிறது நீங்கள் தான் முடிவு செய்யணும் உங்கள் உள்ளுணர்வை கொண்டு. இப்போ உங்களை நீங்கள் நம்ப தொடங்குங்க. இது சரி தவறு எதுவுமே கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா, பொறுமையாக காத்துருங்க. திருப்பியும் பொறுமை இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எப்படி காத்திருப்பது, ஏன் பொறுமையாக இருக்கணும், அதனால் என்ன நடக்குங்கிறத நான் அடுத்த படத்தில் விளக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆவலாக இருந்தால் அடுத்த படத்துக்கு போகலாம். காத்திருக்கும் பொறுமை இருந்ததுன்னா நல்லது. நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கிட்டீங்க, கற்றுக்கொள்ள தொடங்கிட்டீங்க. இப்போ அந்த முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான். யோசிங்க, பொறுமையாக முடிவு செய்யுங்க. இன்னும் சில நொடிகளில் அடுத்த படத்துக்கு செல்ல போகிறோம். வணக்கம். இது 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி. இந்த படத்தை பலர் பார்த்துருக்கலாம் முன்னாடியே. இப்போ இதை குறித்த காணொளிகள் இருக்குது, 2 3 கூட இருக்கலாம். அதையும் கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போது நான் என்னுடைய புரிதல் அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உடலின் மூலமாக தான் முன்வைக்கிறேன். ஏன்னா மனதளவில் ஒரு சிறையில் இருப்பதும் சிறைக்கு வெளியே இருப்பதும் மிகவும் எளிது. மனதளவில்னா சிந்தனையை கொண்டு, சொற்களை கொண்டு, மூளையை மட்டுமே கொண்டு. நம்ம பலரும் அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லை அது மாதிரியான உலகத்திலிருந்து வந்ததாக நினைத்து கொண்டு இருக்கோம். இப்போது நம்ம திடீர்னு நம்ம குடி போன்றவற்றால் உணரும் நிம்மதி, ஒரு வாசிப்பு, பல விஷயங்கள், ஷாப்பிங், பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான விடுதலை. அதாவது அங்கே நம்ம கவனிக்க வேண்டியது அந்த உணர்வு உண்மை, அந்த விடுதலை உணர்வு உண்மை. அப்போ நாம் உணரும் அமைதி அது உண்மை, அந்த ஆழம் உண்மை. ஆனால் அது ஏன் நிகழ்ந்தது, எதனால் நிகழ்ந்ததுன்னு நம்மால் சுட்டி காட்டுவது கடினம். ஏன்னா அது ஒரு நிகழ்வு நிகழும்போது நம்ம அந்த உணர்வை உணர்ந்தோம். ஒரு சூரியன் உதயமாகும் போது நம்ம சட்டென்று ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்திருப்போம்.
பறவைகளின் சத்தம், அந்த குளிர், பனி, அந்த மென்மையான சூழல், நிறைய சொல்லலாம். உடன் இருக்கும் நண்பர், நம்முடைய மனநிலை, நாம் அணிந்திருக்கும் ஆடை, நாம் எப்படி தூங்கணும் அன்று இரவு, அந்த வாரம் முழுக்க, அந்த மாதம் முழுக்க, அந்த வருடம் முழுக்க, இந்த வாழ்நாள் முழுக்க, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு நிகழ்வு எதனால் நிகழுதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் வாழ்வின் சுவாரஸ்யமே. அப்போது அந்த நிகழ்வு நிகழும் வரை நம்ம காத்திருப்பதற்கான பொறுமை இருக்கணும். அந்த பொறுமையை நம்ம உடலின் மூலமாக மட்டும்தான் மேற்கொள்ள முடியும். மனம் என்பது அலைந்து கொண்டே இருப்பது. அதனால் அமைதியாக இருக்க முடியாது. அதனால் எதையும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அது வேணும், மனமும் வேணும். ஏன்னா மனம் என்பது எனர்ஜியை கிரகிக்கும் திறன் கொண்டது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அறிதல் நிலை, இது வேறு இடங்களில் நான் குறிப்பிடும் அறிதல், புரிதல், உணர்தல் 3 நிலைகள் இல்லையா. அறிதல் நிலை என்பது முதலில் நம்மை சுற்றி இருக்கும் அந்த சூழலில் நிகழணும். இப்போ நீங்கள் இந்த காணொளியை கேட்குறீங்க, பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த காணொளியை பதிவு செய்து வெளியிடும் சூழல் இன்று நிலவுகிறது. இப்போ அதனால் அதற்கு என்னுடைய மனதை நான் தகவமைத்து கொண்டதால் இதை என்னால் வெளிப்படுத்த முடியுது. ஸோ ஒரு சூழல் முதல்ல நிகழணும். அதுதான் எனர்ஜெட்டிக்கலாக. அப்போது இதை நான் செய்வதற்கு முன்னாடியே யூடியூப்பை ஒருவர் உருவாக்கி இருக்கணும், அதற்கு கூகுள் உருவாகி இருக்கணும், அதற்கு இணையம் உருவாகி இருக்கணும். ஸோ பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நாம் ஒரு தனிப்பட்ட விதத்தில் நாம் யாராக இருக்கிறோம் என்பதும், நாம் ஒவ்வொருவரும் யாராக இருக்கிறோம் என்பதும், ஒரு சமூகம் இன்று என்னவாக இருக்கிறோம் என்பதும் இந்த புள்ளியில் ஒரு சந்திக்குது இல்லையா. அப்போது தான் இது நிகழுது. அப்போது அது அந்த எனர்ஜெட்டிக்கலாக அந்த சூழல் உருவாகணும். அடுத்து அதை மனம் அறிந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதை அறிந்து கொள்ளுங்கும்போது வார்த்தைகளாக அறிந்து கொள்ளும். முதல்ல இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இப்போ அறிந்து கொள்கிறீங்க. இப்போ இதை கவனிச்சிங்கன்னா இந்த காணொளி ஒரு வித்தியாசமான காணொளியாக இருக்குது. ஏன்னா இது வேறு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான காணொளி. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு சலிச்சு போய் கடுப்பில் கூட நிறுத்திருக்கலாம், என்ன வேணாலும் நிகழ்ந்திருக்கலாம். ஏன்னா இது உங்களுடைய தேர்வின் அடிப்படையில் இங்கே இருக்கீங்க இல்லையா. இப்போது அந்த பொறுமை உங்களுக்கு இருக்கா? இது முழுவதுமாக புரிந்து கொள்வதற்கு, நான் சொல்வதை கேட்கும் அளவுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு கோபம் வருதா, எரிச்சல் வருதா, அமைதியின்மை வருதா, ஏன் இவ்வளோ பேசணும், எதற்கு இப்படிலாம் பண்ணணும், ஒரு க்யூரியாசிட்டி இருக்கா, உண்மையிலேயே அமைதியை உணர்றீங்களா? அது என்ன நீங்கள் பண்ணாலும், எப்படி நீங்கள் உணர்ந்தாலும் அது உங்களுக்கு மட்டுமே உரித்தது. வேறு யாருக்கும் அதை பற்றி தெரியாது. நீங்கள் உணர்றீங்க இதை உங்கள் உடலில் என்ன உணர்றீங்கன்னு கவனிக்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த பதட்டம் இருக்காது. நம்ம மனதில் இருந்து எனர்ஜியை உடலை நோக்கி செலுத்துவோம். இப்போது சென்ற படம் நினைவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் முழுக்க தியானிக்கணும், கவனமாக அவதானிக்கணும். பல கூறுகளை நீங்கள் அதிலிருந்து உள்வாங்கிக் கொள்ள முடியும். அதான் சொல்லலையா, இது இந்த படங்களே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. நான் என்னுடைய புரிதல்கள், என்னுடைய எண்ணங்கள், அதை தவிர செயற்கை நுண்ணறிவு அதுக்கான சில புரிதல்களையும் முன் வச்சிருக்கு. இது ஒரு குழப்பமானது. நான் எதெல்லாம் இதில் முக்கியமாக சுட்டி காட்டுறேன், செயற்கை நுண்ணறிவு எதையெல்லாம் காட்டுச்சுன்னு பிரித்து காட்டுவது ரொம்ப கடினம். ஏன்னா அந்த படங்களை உருவாக்கி பல மாதங்கள் ஆயிடுச்சு, நினைவிலிருந்தே மறந்துடுச்சு. ஏன்னா முதல்ல அந்த கமாண்டுகளெல்லாம் நான் எழுதி வைப்பேன், குறித்து வைப்பேன், திருப்பி யூஸ் பண்ணிக்கலான்னு. இப்போ அது தேவையே இல்லை. இப்போ அதை கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ அது ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு மனசுக்குள்ளே பழகிடுச்சு, எப்படிப்பட்ட படத்தை எப்படி உருவாக்கணும். ஸோ ஒரு திட்டமிடுவதற்கு தான் நேரம் தேவைப்படும், அப்புறம் செயல்முறைப்படுத்திட முடியும் விரைவாக. இப்போ நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்னென்னா, அந்த பொறுமை பல்வேறு விதங்களில் நம்மளை கூர்மைப்படுத்திக்கிட்டே வரும்.
அப்போது அதை வந்து கையாள்வதற்கு நம்ம உடலை மையமாக வைத்திருக்கணும். ஏன்னா உடல் தான் இந்த வாழ்வின் ஆதாரம். அப்போது நாம் என்ன பண்ணணும்னா வருவதையெல்லாம் எதிர்கொண்டு இருக்கணும். அதை தான் பின்னாடி இருக்கும் அந்த படம் காட்டுது. அது மழைங்கிறது வந்து ஒரு ஒரு துக்கம்னு வச்சுக்கோங்க. அழுகை கண்ணீருங்கிறத போல் நான் காட்டியிருக்கேன். அது வந்து கண்ணாடி போல் இருந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ வலிக்கும். இப்போ இன்னொன்று இப்போ பனிக்கட்டியாகவும் அதை நீங்கள் கருதலாம். அது நீங்கள் கனடா போன்ற நாட்டில் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீசிங் ரெயினில் நீங்கள் நனைய வேண்டியது இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ அதுதான். ஆனால் ஒரு வழி நம்மால் முடிந்த அளவு அதை கவனிக்கணும், உடலால் கிரகித்து கொள்ளணும், உடலால் உணரணும். அப்போது உடலில் நாம் உள்ளுக்குள் வளருவோம். அது வந்து ஒரு முளை விட்டு ஒரு மரமாக நம்ம உயிர் தெழத் தொடங்குவோம். அப்போ என்ன ஆனால் நம்ம சென்ற படத்தில் நாம் தலையில் தான் நம்முடைய எண்ணங்கள் தான் நாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதில் இருந்து நாம் உடலை நோக்கி நம்முடைய கவனத்தை குவிக்கும்போது எனர்ஜிக்கட்டிக்கலாகவே எல்லாமே மாறத் தொடங்கும். ஒரு நிதானம் வரும், ஒரு அமைதி வரும், ஒரு தெளிவு உருவாகும். அப்போது மனதிலிருந்து பல விஷயங்கள் நம்மளிருந்து விடைபெறும். இது வந்து ஒரு தன்னியல்பாக நிகழணும். நம்மளால் பொறுமையாக அப்படியே காத்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். எப்போ நாம் முளைத்து வளருவோம், எது நம்மளிருந்து விடுபடும், அது ஒரு முறை நிகழுமா பல முறை நிகழுமா நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் ஒரு கருணை, ஒரு கிரேஸ் இருக்கணும் அதுக்கு. இதை எதையுமே நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். நம்மளால் காத்து இருக்க இருந்தால் செய்ய முடியும். அதனால தான் முதல் பகுதியிலேயே சொல்லியிருந்தேன். முதல் பகுதியே நீங்கள் அதை உள்வாங்கியிருந்தீங்கன்னா தெரியல, ஒரு அனுபவம். நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கலாம், இந்த அழகான வார்த்தைகளை, இந்த விளக்கங்களை. ஸோ அதான் சொல்கிறேன்லே, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இதை. இப்போ இந்த படத்தை நீங்கள் நல்லா நுட்பமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உடலால் உணராத அறிவு முழுமையானது கிடையாது. அதாவது உடலால் உணரும்போது அந்த அறிவு வந்து ஞானமாகிடும். ஏன்னா ஒரு அறிவை பெற்றுக்கொள்வது எளிது. அதை வந்து உடலால் உணரணும் அப்படின்னா அதை அனுபவமாக்கணும். ஆனால் அனுபவமாக்கணும்னா பயிற்சி வேணும், அதுக்கு காலம் எடுக்கும், அதற்கு உடல் வேண்டும். அது வந்து வேறு விதம் பரிமாணத்தை நம்ம இழுத்து செல்லும். ஞானம்னா என்னன்னு நூலை வாசித்து அறிந்து கொள்ளலாம். பலரும் வந்து சிந்தனை அளவில் மனதளவில் விடுதலை பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் பலர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் உடலால் கட்டுண்டவர்களாக இருப்பார்கள், உடலால் விடுதலை பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அப்போது நம்ம உடலாலும் நம்ம விடுதலை செய்து கொள்ளும் போது, ஏன்னா உடலில் இருக்கும் இறுக்கங்கள் வந்து நம்முடைய ஆழ்மனதின் வெளிப்பாடு. அப்போது மனதால் நம்ம விடுதலை அடைகிறோங்கிறது ரொம்ப மேலோட்டமானது. இதை அப்படியே மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா மனதால் விடுதலை பெறுவது மிகவும் எளிது. அந்த உடலுக்குள் அந்த உணர்வை உருவாக்குவது தான் கடினம். ஸோ அந்த உடலுக்குள் அந்த உணர்வு எழும்போது மனம் தானாக விடுதலை பெறும். நம்ம அந்த பரிமாணத்தில் அதை பார்க்கணும். இப்போ அதற்கு தான் நாம் அந்த பொறுமையாக எல்லா இன்னல்களையும் எதிர்கொண்டு காத்திருக்க வேண்டும். அப்போது என்ன நடக்குது காத்திருக்கும்போது, அதுதான் அடுத்ததில் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே உடல் மட்டும் நம்மளுக்கு போதாது, நம்முடைய மனமும் வேண்டும். மனதை நாம் விடுதலை செய்கிறோம். விடுதலை செஞ்சிட்டோங்கிறக்கா அப்படியே முட்டாளாக எதுவுமே தெரியாத ஆளாக இருக்கக்கூடாது. இப்போ மனம் தேவையற்றதிலிருந்து தான் விடுதலை பெறணும். அப்போது தேவையான விதத்தில் மனம் செயல்படணும். ஏனென்றால் அது எதுக்காக எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு கட்டம், 2 கட்டங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ தயாருங்கும்போது நீங்கள் அடுத்த பகுதியை பார்க்கலாம். திருப்பி நான் சொல்கிறேன், பொறுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த 3 பகுதிகளையுமே கூட நீங்கள் நல்லா உள்வாங்கிக் கொண்டு இதையே நீங்கள் தியானிக்கலாம்.
இது ஒரு பயிற்சி முறையாக ஒரு எவ்வளோ மெதுவாக கற்றுக்கொள்ள முடியும் அவ்வளோ மெதுவாக கற்றுக்கொள்ள பாருங்க. இது உங்களுக்கு நான் விடும் ஒரு சவால்னு வச்சுக்கலாம். எவ்வளோ மெதுவாக நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ ஆழமாக உள்வாங்கிக்கிறீங்க, எவ்வளவு நுட்பமாக புரிந்து கொள்கிறீங்க. இப்போ எதன் அடிப்படையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு தயார்னு நீங்கள் முடிவு செய்கிறீங்க, அதை குறித்த தெளிவு உங்களுக்கு இருக்கணும். அதை எப்படி மேற்கொள்வது, அதுக்கெல்லாம் வேணும்னா நிறைய காணொளிகள் இருக்குது. குறிப்பாக ஆளுமை திறனை பற்றி ஒன்று மார்ச் 1 தேதியிலிருந்து வரப்போகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு விதங்களில் இதை புரிஞ்சு கொள்ளலாம். அதாவது உடலில் மூலம் நாம் நிலை கொள்வது என்பது வேர் விடுவது. வேர் விடுவது என்பது ஆழமாகவும் இருக்கணும், அகலமாகவும் இருக்கணும். அது நமக்குள்ளே இருக்கணும், நமக்காக இருக்கணும். இப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த பகுதியை உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு, அந்த அடுத்த பகுதிக்கு செல்லலாம். இப்போ இது நம்ம காலத்திலிருந்து நாம் விடுதலை செய்து கொள்ளணும். ஏன்னா சிந்தனை என்பது காலத்தை அடிப்படையாக கொண்டது. நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம், சிந்தனை செய்வதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது இல்லையா? நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு நான் இந்தியாவை பற்றி சிந்திக்கலாம், கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கலாம், நடக்காத கற்பனையான ஒன்றை பற்றி சிந்திக்கலாம், வரலாற்றில் ஒன்றை பற்றி சிந்திக்கலாம். நிறைய சுதந்திரம் இருக்குது நம்மளுக்கு. அதனால் அது சிந்தனை காலத்தாலும் இடத்தாலும் கட்டுப்படுத்தப்பட்டது கிடையாதுன்னு நினைக்கிறோம். இல்லை, அப்படி கிடையாது. சிந்தனை என்பதும் உடலால் கட்டுப்படுத்தப்பட்டது. நாம் எதை குறித்து சிந்திக்கிறோம், ஏன் சிந்திக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோங்கிறது, நமக்கு வயிற்று வலி இருக்கா, முதுகு வலி இருக்கா, பல்லு வலி இருக்கா, இது எதுவுமே இல்லையா, வேறு ஏதாவது நோய்கள் இருக்கா, நாம் உட்காந்துருக்கும் இடம் எப்படி இருக்குது, நாம் இருக்கும் இடம் பாதுகாப்பானதாக இருக்கா, நம்முடைய கடந்த காலம் பாதுகாப்பானதாக இருந்ததா, நம்ம உடலை குறித்து நம்முடைய எண்ணம் என்ன, புரிதல் என்ன, நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி தூங்கணும், இப்படி பல விதங்களில் இருக்குது. நம்ம அதையெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. சிறு குழந்தை ஒரு பறவையை பார்த்து மகிழ்வது போல சிந்தனை என்பது சுதந்திரமானதுன்னு நாம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அது உடலால் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கணும். அதாவது சென்ற இதில் பார்த்தோம், இந்த தொடர்ச்சியை பாருங்கள். நாம் மனதால் சிறைப்பட்டு இருந்தோம். அடுத்து உடலை மையமாக கொள்ளும்போது நாம் நம்முடைய எனர்ஜியை உடலை நோக்கி திருப்புறோம். உடலை நோக்கி திருப்பும்போது தேவையற்ற விஷயங்களிலிருந்து மனதை விடுதலை செய்து கொள்வோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த மனம் அந்த பதட்டத்திலும் பயத்திலும் அந்த பழைய இம்ப்ரிண்ட்டுகளிலும் கண்டிஷன்களிலும் சிக்கி இருக்கும். இப்போ அதை நாம் விடுதலை செய்யணும். அப்படிங்கும்போது நம்முடைய மனதை நாம் சுதந்திரமாக முழுமையாக விடுதலை செய்யணும். அப்போ எதையும் சிந்திக்கக்கூடாது. சிந்தனை நாம் கடந்தாக வேண்டும். அப்போ உடலை முழுமையாக நாம் உணரணும். இப்போ இந்த கட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்கலான கட்டம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மால் மனதிலேயே வாழ்வது சிலருக்கு மிகவும் எளிது. முயற்சி செஞ்சோன்னா அதிலிருந்து உடலை நோக்கி கவனம் செலுத்த முடியும். அதே மாதிரி உடலிலேயே கவனத்தை வைத்திருப்பவர்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய கவனத்தை மனதை நோக்கி செலுத்துவதும் ஓரளவுக்கு எளிது. உடலை உணர்வதுங்கிறது எளிது கிடையாது. ஏன்னா உணர்வதுங்கிறது காலத்தை கடந்தது. நம்ம உணரும்போது மௌனம் மட்டும்தான் அங்கே இருக்கும். அங்கே சொற்கள் கிடையாது. அது நாம் மட்டுமே உணர்வது. அதை நம்மால் சரியாக பகிர்ந்து கொள்ள கூட முடியாது. அப்போது நம்ம எந்த விதமான பதட்டமும் பயமும் நமக்குள்ளே இருக்காது. இருக்கிறத நாம் அவதானிப்போம். அதை அவதானிக்கும் போது
நாம் அதை முழுமையாக உணர்ந்து கொண்டே இருப்போம். ஒரு மரம் வெயில்லையும் மழையிலையும் புயல்லையும் தன்னை உணர்ந்து கொண்டே இருக்கும் இல்லையா? வேர்லையும் கிளைகள்லையும் இலைகளிலும் மலரிலும் கனியிலும் அது தன்னை உணர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மரத்தில் ஒரு அணில் தூங்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அணிலில் எதை உணருது? அந்த அணில் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் அதுவும் அந்த மரமும் ஒன்றாக இருக்குமா வேறாக இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது இது யோசிக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை உணருங்க. நீங்கள் இப்போ அணிலாக உணர்வு பாருங்க உங்களை. அந்த மரமாக உணர முயலுங்க. அதாவது இந்த ஒரு சூழலை நான் முன்வைக்கும் சூழலை சிந்தனை மூலமாக வார்த்தைகளை கொண்டு புரிந்து கொள்ளவே முடியாது இல்லையா? அந்த இரண்டும் அப்போ என்ன உணரும்? அப்போ ஒரு பறவை பாடுது, அங்கே என்ன நிகழும்? இதெல்லாம் உடலால் உணர முடியும். நீங்கள் அந்த சூழலை சிந்திக்கலாம், அதாவது கற்பனைக்கு கொண்டு வரும்போது. ஆனால் அந்த பறவையின் சப்தம் எப்படி இருந்தது? நான் எந்தையும் விளக்கலை, நான் எதுவும் முன்னுமே சொல்லலை. அது பறவை சின்னதா பெருசா, என்ன நிறம், எதையும் நான் சொல்லலை. அது என்ன நேரம், காலையா மாலையா, அது இந்தியாவா கனடாவா, யோசிச்சு பாருங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம உண்மையில் சரியாக அதை கற்பனை செய்ய முடியும். இப்போ நான் இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொல்லலை. இதற்கு முன்னாடி அந்த கற்பனை உங்கள் மனதில் உருவாகி இருந்தது. அது எதன் அடிப்படையில் உருவாகுச்சு? அப்போ என்ன உணர்ந்தீங்க? கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கும் போதே நீங்கள் வார்த்தைகளை கடந்திருப்பீர்கள். உங்கள் உடலால் நிறைய உணர்ந்திருப்பீர்கள். அதுதான் நான் முன்வைப்பது. அந்த உணர்வை நாம் எப்போவுமே மேற்கொள்ள முடியுமா? நாம் என்ன செஞ்சாலும் நாம் அதில் இருக்கோம் இல்லையா? தூங்குனாலும் நாம் இருக்கோம், பேசினாலும் நாம் இருக்கோம், சாப்பிடும்போது நாம் தான் இருக்கோம். அப்போ அந்த நாம யார்? அதை கவனிங்க. இப்போ இந்த கட்டம் வரைக்கும் வந்துருந்தீங்கன்னா, அதாவது இந்த பகுதி வரைக்கும் வந்துருந்தீங்கன்னா பெரிய விஷயம். உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம். இதில் சரி தவறு ஒன்றுமே இல்லை. ஒரு சுவாரஸ்யத்துக்காக கூட நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பகுதி விட்டு அடுத்த பகுதிக்கு செல்லும்போது, ஒரு கட்டத்தை விட்டு செல்லும்போது தெளிவாக போய் எடுங்க. ஒரு அவசரத்தில் ஒரு சுவாரஸ்யத்துக்காக வேக வேகமாக போகாமல் நிதானித்து நல்லா மூச்சை இழுத்து விட்டு அந்த ஒரு எனர்ஜெட்டிக்கலாக ஒரு மாற்றத்தை உணருங்கள். ஆமாம், அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் அதை செய்யறீங்க. யாரும் உங்கள் கையை பிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு போகலை. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போய் அது இதை விட நல்லா இருந்ததுன்னு நீங்கள் மகிழ்கிறீங்களா? ஏமாற்றமாக இருக்குதா? எல்லாத்தையும் போய் பார்த்துட்டோமே அப்படின்னு தோணுதா? எல்லாத்தையும் போய் பார்க்க முடியாமல் போச்சே, ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு, தனித்தனி காணொலியாக வெளியிட்டிருக்கலாமே, என்ன வேணாலும் தோன்றலாம் மனசில். ஆனால் அதெல்லாம் என்ன உணர்வை ஏற்படுத்துதுன்னு கவனிங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வாழ்க்கை. இப்போ இந்த பகுதி வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா உண்மையில் என்ன சொல்கிறது, நான் இதுக்கு நன்றி சொல்லணுமா, உங்களை பாராட்டணுமா, முதுகில் தட்டி கொடுக்கணுமா, தலையில் தூக்கி வச்சுக்கணுமா? இல்லையா? ஒன்றுமே இல்லை. நான் காணொலியை பதிவு செய்கிறேன், நீங்கள் அதை அணுகிட்டுருக்கீங்க. நான் சொன்ன விதத்துலேயோ சொல்லாத விதத்துலேயோ, உங்களுக்கு புரிந்தோ புரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஒரு விதத்தில் அதை அணுகிட்டுருக்கீங்க. அதற்கு நன்றி. இப்போது நீங்கள் அடுத்த பகுதிக்கு, அடுத்த கட்டம் இது 3வது கட்டம். அதுவும் வழக்கம் போல் ஒரு வளவளான்னு ஒரு விரிவான பேச்சாக இருக்க போகுது. அது ஏன்கிறத நீங்கள் அடுத்த
கட்டத்தை பார்த்து அறிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி எப்பவும் போல நீங்கள் தயாராக இல்லையா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 10 நொடிகள் தரேன். இப்போவே நீங்கள் நிறுத்திட்டு போகிறதுனாலும் போகலாம். ஏன்னா இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல போகிறோம். வணக்கம். இந்த படத்தை முன்னாடியே பார்த்துருக்கலாம், நீங்கள் என்ன படம்னு தெரிஞ்சு கொண்டு இருக்கலாம். ரொம்ப அழகான படம், எனக்கு பல திறப்புகளை தந்தது. இந்த சம்பவம் எனக்கு நினைவு வந்ததும் அதை படமாக எனக்கு உருவாக்க எண்ணம் தோன்றியதுமே ரொம்ப சுவாரஸ்யமான நினைவுகள் இல்லையா? அந்த படத்தை, இந்த நிகழ்வை பற்றி எனக்கு தெரிந்தது நான் 10வது படிக்கும்போது நினைக்கிறேன். அதை படமாக உருவாக்குனது சில மாதங்கள் இருக்கும், சில வாரங்களாவது இருக்கும். அது முற்றிலும் ஒரு புதிய புரிதலை இப்போது எனக்கு தந்திருக்கு. இப்போது நீங்கள் இந்த கட்டத்தை இதை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, அதற்கு முன்னாடி பல காணொளிகளையும் நீங்கள் பார்த்துருக்கணும், முழுமையாக என்ன உள்வாங்கி இருக்கணும், என்னுடைய எழுத்துக்களை வாசிச்சிருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் இதை சரியாக உள்வாங்கி கொள்ள முடியும். ஏன்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி 2000 பக்கங்கள் எழுதி கிட்டத்தட்ட 1000 காணொளிகளை உருவாக்கி பல மணி நேரங்கள் பேசி என்னை கூர்மைப்படுத்தி கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இல்லையா? அதை சரியாக உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, அவ்வளவுதான். அப்போது குறைந்தபட்சம் நீங்கள் அந்த தெளிவும் நாமும் பதிவை படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்வதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 காலகட்டத்திலான புரிதல்களை இந்த இடத்துல விளக்க போகிறேன். நான் 10வதில் முதல் ஹெலன் கெல்லரை பற்றி அறிந்து கொண்டது, அவளுடைய வாழ்வில் நடந்த இந்த சம்பவத்தை அறிந்து கொண்டது. 2வது இந்த படத்தை உருவாக்குனது, அதை ஒட்டி ஒரு காணொளி போட்டிருந்தேன். அது என்ன காணொளின்னு நினைவே இல்லை இப்போது. இப்போ அதை முற்றிலும் வேறு கோணத்தில் நான் புரிந்து கொண்டு இப்போ இந்த காணொளியில் இதை சொருகி இதை பற்றி பேச போகிறேன். இப்போ அது ரொம்ப எளிய சம்பவம் தான். ஹெலன் கெல்லருக்கு அங்கே ஆசிரியர் இந்த தண்ணீரை புரிய வைத்தது. ஓ, கண் தெரியாத அந்த காது கேட்காத ஹெலன் கெல்லருக்கு தண்ணீரை, அதாவது மொழியை ஒவ்வொரு எழுத்தாக அவங்க கையில் எழுதி அவங்க ஆசிரியர் கற்றுத்தர்றாங்க. ஏன்னா ஏங்கிறத கையில் எழுதி காமிக்கிறாங்க, பீனா எழுதி காமிக்கிறாங்க, அதே போல் வாட்டர் WATERன்னு எழுதி காமிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்றையும் அந்த பொருளை சுட்டி காமிச்சு அதை குறிப்புக்கு தர்றாங்க. இது பேனானா பேனா, பெண்ணுன்னு எழுதிட்டு பேனாவை கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியுது பேனான்னு. இப்போது அதெல்லாம் புரிந்து கொண்ட ஹெலன் கெல்லரால் தண்ணீரை புரிந்து கொள்ள முடியல. வாட்டர், ஆனால் தண்ணிக்கு ஒரு வடிவம் கிடையாது இல்லையா? அது தண்ணி என்னது? அது ஒரு சமயம் குளிராக இருக்குது, ஒரு வகை சூடாக இருக்குது. அதுவும் அவங்க பல விதமாக அதை உணர்ந்திருக்கக்கூடும். அது தண்ணீர் அவங்க தெரியும் இல்லையா? தண்ணீரை குடிக்கிறாங்க, தண்ணீரை குளிக்கிறாங்க. எது தண்ணி அதுக்கு தெரியல. அது நம்ம கற்பனையால் இதை நம்ம விரித்து கொள்ளலாம். அவங்க உண்மையாக என்ன நடந்தது, அவங்க என்ன சிந்திச்சாங்கங்கிறத அவங்க எழுதியிருக்கக்கூடும். அதை வாசித்தா துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதை விட இப்படி கற்பனையால் விரித்து கொள்வது இன்னும் அழகாக சுவாரஸ்யமாக இருக்கும். அதுதான் அழகு. அப்போது அதை என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க? அப்போ அந்த தண்ணிக்குள்ளே கொண்டு போய் ஆசிரியர் கையை வச்சு இப்போ வாட்டர்னு எழுதினவுடனே அவங்களுக்கு ஒரு கணத்தில் டக்குன்னு அது புரிஞ்சுது. இப்போ அந்த கணம் அவங்களுக்கு நிகழ்ந்த திறப்பை யோசிச்சு பாருங்கள். இப்போ அதை நிகழணுன்னா அந்த ஆசிரியர் எவ்வளோ முயற்சி செஞ்சுருக்கணும், எவ்வளோ அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கணும். அதை எப்படி சரியாக அது ஹெலன் கெல்லர் கிரகித்து கொண்டார்கள். எப்படி ஒரு கடுப்பு வந்திருக்கும், எரிச்சல் வந்திருக்கு, இது புரியல, எவ்வளோ ஏமாற்றம் இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி. எவ்வளோ சாதாரணமான விஷயம் தண்ணீருங்கிறத யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். உங்களுக்கு எப்போ தெரியும் தண்ணீர்னா என்னன்ட்டு? இப்போ தெரியுமா தண்ணீர்னா என்னன்ட்டு? எந்த விதத்தில் தெரியும் தண்ணீர்னா என்னன்னு? எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க உங்களுக்கு தண்ணீர்னா என்னன்னு தெரியும்னு?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை யோசிச்சு பாருங்கன்னு சொன்னால் அதான் உடலின் மூலமாக சிந்தித்து பாருங்கள். என்ன உங்களால் உணர முடியுது? ஆனால் உடம்புக்கு தாகம் எடுக்கும்போது தண்ணீர் வேண்டும் இல்லையா? அது எப்படி தெரியுது? அது தண்ணீர் பேர் வச்சு நம்ம தெரிந்து கொள்ளுதா உடல்? அதற்கு வேறு பேரை வச்சு கொடுத்தோம்னா அது கிரகித்து கொள்ளாதா? தாகம் தீராதா? இப்போ அந்த சொல்லுக்கும் அந்த பொருளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ இது ஆன்மீக கோணத்தில் யோசிச்சு பாருங்க. நாம் என்ற சொல்லுக்கும் உண்மையில் நாம் என்பதற்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உண்மையில் நாம் என்று நாம் நினைப்பதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாம் என்பது யார் உண்மையில்? இப்போ இந்த கட்டத்துக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா அதை பத்தின புரிதல் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். இல்லையா? அதை உணரதான் முடியும் இல்லையா? அப்போ தண்ணீரே ஒரு சுவாரஸ்யமான வஸ்து. அது இப்போது ஹெலன் கெல்லருக்கு எப்படி ஐஸ் கட்டி, தண்ணீர், நீராவி இதெல்லாம் ஒன்றுன்னு புரியும். எனக்கு தெரியல. நானும் அவங்கள பற்றி கொஞ்சம் படிக்கணும்னு தோணுது எனக்கு. ஏன்னா நானும் அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது கற்பனையில் பேசிகிட்டு இருக்கணும்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. இப்போ இதுதான், அதாவது இந்த நாம் உணரும் உணர்வுகள் எல்லாம் உண்மை. இப்போ இந்த உணர்வுகள் எதனால் எழுந்தது? அந்த ஹெலன் கெல்லரை பற்றின அந்த நினைவால் அதன் அடிப்படையில் நான் உருவாக்கின இந்த படத்தால். இப்போ இதை பற்றி பேசும்போது இப்போது அதை உருவாக்கின அந்த நினைவு தெளிவாக இல்லை. அப்போ அதனால் அது உருவாக்கின உணர்வு பொய்யாயிடுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் ஒருவரை நம்ம அம்மானு நினச்சி அவங்க மீது அன்பு செலுத்தி வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு நம்மளுக்கு தெரிய வருது அவங்க நம்ம அம்மா இல்லை அப்படின்ட்டு. இப்போ அதனால் நாம் இது வரைக்கும் அவங்க மேலே காட்டின அந்த பாசம், அந்த உணர்வு பொய்ன்னு ஆயிடுமா? யோசிச்சு பாருங்க. அது ஒரு பொய் தான். அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு புகைப்படத்தை முத்தமிடுறோம். அந்த முத்தம் உண்மையான முத்தமா பொய்யான முத்தமா? இது பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல இல்லையா? இப்போ நாம் ஆன்மீகத்தை அறிந்து கொண்டோம், நம்மை அறிந்து கொண்டோம் அப்படிங்கிறதும் இதை போல் சொல்லலாமா? சில விஷயங்களை வாழ்க்கையில் உணர மட்டுமே முடியும். அது நமக்கு மட்டுமே தெரியும். அது என்ன விஷயங்கள் என்பதும் அதை எப்படி நாம் உணர்றோங்கிறதும் கற்றுக்கொள்வது தான் வாழ்க்கை. அதை கற்றுத்தருவது தான் ஆசிரியர். அப்போது சில சமயம் ஆசிரியர் தயாராக இருக்கலாம், மாணவர்கள் சரியாக தயாராக இல்லாமல் இருக்கலாம், மாணவர்கள் ஏக்கத்தோடு காத்துட்டு இருக்கலாம், சரியான ஆசிரியர்கள் கிடைக்காமல் இருக்கலாம், ஆசிரியர் உயிரை கொடுத்து கற்றுத்தரலாம், மாணவருக்கு புரியாமல் போகலாம், மாணவர் ரொம்ப ஏக்கத்தோடு எதிர்பார்க்கலாம், ஆசிரியர் அதை உளறிக்கிட்டு இருக்கலாம் இப்போது நான் செய்து கொண்டு இருப்பதை போல். ஸோ நமக்கு தெரியாது என்ன நடக்கும், எப்படி நடக்கும்ன்ட்டு. அதனால தான் இப்போ இந்த காலத்தில் புஃபே சாப்பாடு மாதிரி நம்மளுக்கு பிடித்ததை நம்மளுக்கு பிடித்த நேரத்தில் நம்மளுக்கு பிடித்த விதத்தில் நமக்கு வேண்டிய அளவு நாமளே கற்றுக்கொள்ள முடியும். எவ்வளோ வாழ்க்கை மாறிடுச்சு. இப்போ இன்றைக்கி வாழ்க்கையை நம்ம சரியாக வாழலைன்னா அதற்கு முழு பொறுப்பும் கிட்டத்தட்ட நாம தான். அது ஒரு குற்ற உணர்வு போது நம்ம தோளில் அழுத்தக்கூடாது. அதை புரிந்து கொள்ளணும், அதை நாம் கடந்து செல்லணும். இப்போ அதுக்காகத்தான் என்னால் இயன்றதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையில் அந்த ஆசிரியரை போல தான் நான் உணர்கிறேன். எனக்கு ஹெலன் கெல்லரை காட்டிலும் அந்த ஆசிரியர் தான் எனக்கு ரொம்ப இப்போ முக்கியமாக சுவாரஸ்யமாக தெரிகிறாரு. யோசிச்சு பாருங்கள். அவங்க சம்பளத்துக்காக வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கு கற்றுத்தரணும்னு ஏன் அந்த துடிப்பு வந்துச்சு, முனைப்பு வந்தது, அவங்களுக்கு எப்படி அந்த ஐடியா தந்தது, என்ன ஒரு மொமெண்ட்? அது யோசிச்சு பாருங்கள். இது கிரியேஷன் ஆஃப் ஆடம் மொமெண்ட் மாதிரி இல்லையா? ஆடம்க்கு கடவுள் உயிர் தந்த தருணம் அல்லவா? இதுதான் லாசரஸ்க்கு இயேசு தந்தது, உயிர் தந்தது. லாசரஸை இயேசு உயிர்த்தெழ வைத்தது. இது போன்ற தருணங்கள் தான் வாழ்க்கையில் வேணும் நம்மளுக்கு. நம்ம அதோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியறது கிடையாது.
நாம் நம்மளே குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாம் தான் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு கடந்து செல்லணும். ஹெலன் கெல்லருக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேலே என்ன? இதை பண்ணும்போது பொறுமையாக அவரை வாசிக்கணும்னு தோணுது. மேபி இந்த காணொலியை முடித்ததுக்கப்புறம் நான் வாசிக்கக்கூடும். பட் அதை விட முக்கியம் நாம் என்ன உணர்கிறோங்கிறது தான். ஏன்னா வாசித்தாலும் நாம தான், வாசிக்காட்டியும் நாம தான், வாசிக்கும் போதும் நாம தான், வாசிக்காத போதும் நாம தான், என்ன செய்தாலும் நாம் எப்போதும் நாம் தான். அதனால் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு. அடுத்த கட்டத்துக்கு சொல்ல போகிறோம். அது முழுக்க முழுக்க நடைமுறை சார்ந்தது. இப்போது நீங்கள் ஒரு அவசரத்தில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சுவாரஸ்யத்துக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் புரியுது. மேபி உங்களுக்கு இன்னும் ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு புரிதல் தேவைப்படுமாக இருக்கும். அது செயல்முறை இதெல்லாம் சரி படவலான்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே, என்ன செய்யறது அப்படின்னு கேட்கலாம். அப்போ உங்களுக்கானது தான். ஏன்னா உங்கள் அவசரம் தெரியுது. தெரியல நீங்கள் எப்படி ஸ்கிப் பண்ணி வந்தீங்களா, நல்லா உள்வாங்கிட்டு வந்தீங்களா, அதான் சொல்ல வரேன் இல்லையா. வாட் எவர் இட் இஸ், இப்போ அடுத்த கட்டத்தில் இதை எப்படி ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பயன்படுத்துறது, நடைமுறை கோணத்தில் பயன்படுத்துறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா அதை பார்க்கலாம். எப்போதுமே சொல்வது போல் 4வது கட்டம் இது 3 பகுதிகளை கொண்டது. அதனுடைய முதல் பகுதிக்கு இப்போது செல்ல போகிறோம். இப்போது நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற படத்தை எல்லாம் நினைவு கொள்ளுங்க, உங்களோட புரிதெல்லாம் நினைவு கொள்ளுங்க. அதெல்லாமே உங்களுக்கு மட்டுமே உரித்தானது. அதை நீங்கள் சொற்களாக புரிந்து கொண்டீர்களா, உணர்வுகளாக உடலில் உணர்கிறீர்களா, வெறும் அறிதலாகவே நிற்குதா, அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். இதுதான் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல். எல்லாம் நம்ம மண்டைக்குள்ளேயே இருக்குது, நம்ம உடல்லையே இருக்குது. அப்போது நம்ம அதை புரிஞ்சிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு சொற்கள் வேண்டும். இப்போ இது முழுக்க முழுக்க நடைமுறை சார்ந்தது. நடைமுறை உலகம் என்பது செயல் சார்ந்தது. இவ்வளோ நேரம் நீங்கள் உணர்ந்திருக்கலாம், புரிந்திருந்திருக்கலாம். இப்போ நாம் செயலில் இறங்கினா தான் இதற்கு பயன் இருக்கும். அப்போது முதல் செயல் பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருப்பது நமக்கு என்ன வேணுங்கிற நம்ம சொற்களாக மாற்றணும். ஏன்னா அப்போ தான் நம்மளாலே புரிந்து கொள்ள முடியும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். முதல்ல இருக்கிற படங்கள்லாம் நினைவுபடுத்தி பாருங்கள். அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு, அதை பற்றி எழுதுங்க. எதை வேணாலும் எழுதுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை வெளிப்படுத்தி கொள்ளணும், நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போது வேறு இடங்களில் இன்னும் பற்றி பேசலாம். இப்போ நீங்கள் நடைமுறை சார்ந்த இதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புவதனால கேள்விகள் கேட்கணும், உரையாடணும். ஏன்னா இதெல்லாம் நடைமுறை சார்ந்தது. பயம் இருந்ததுன்னா அதை எதிர்கொள்ளணும். நிறைய விஷயங்கள் நீங்கள் அதில் செயலில் மூலமாக தான் இதெல்லாம் செய்ய முடியும். அது எளிது கிடையாது. ஏன்னா நம்ம பலருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காணொளியை பார்ப்பது, புத்தகத்தை வாசிப்பது எளிது, பகல் கனவு காண்பது, ஈவன் பேசுவது கூட எளிது. அப்படியே வளவளவலான்னு பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. ஆனால் இதை நான் வேறு விதங்களில் இதை தொகுத்துக்கிட்டு எனக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ள விதத்தில் என்ன நான் வெளிப்படுத்தி கொள்கிறேன். இப்போது அதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நமக்குள்ளே இருக்கும் குழப்பத்தால், அந்த தெளிவின்மையால் நமக்கும் பயனில்லை, மற்றவர்களுக்கும் பயனில்லை. அது ஒரு பயத்தை உருவாக்கும். அது நம்ம தலைக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அது 2 விதமாக அதை பிரிச்சுக்கலாம். ஒன்று சொற்களாக நம்ம சிக்கி கொண்டு இருக்கலாம். இன்னொன்று உடலால், உணர்ச்சிகளால் நம்ம இறுகி போயும் இருக்கலாம். அப்போ உடலால் இறுகி போயிருந்தோம்னா அதை சொற்களாக மாற்றணும். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வெளிப்படுத்தி கொள்ள வேண்டியது இருக்கும்.
ஸோ மனதில் சொற்களாக ஏற்கனவே இருந்தால் அது எளிது வெளிப்படுத்துவது. இல்லாட்டி வாசிக்கணும், நிறைய பண்ணணும். இதுக்கு தான் நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ உடலால் நீங்கள் இறுகி போயிருந்தீங்க, சொற்களால் உங்களை வெளிப்படுத்த முடியலன்னா என்ன பண்ணுவது? அப்போ நீங்கள் கேள்வி கேட்கணும், நீங்கள் தான் அதை கற்றுக்கணும். சொற்களால் வெளிப்படுத்த முடிபவர்கள் என்னுடைய தளத்தில் எழுத்து எனும் மீட்சி அந்த தொடரை நீங்கள் வாசிச்சிங்கன்னா எப்படி எழுத்தை கொண்டு நம்மை மீட்டெடுப்பதுன்னு கண்டுகொள்ளலாம். நான் சுருக்கமாக இங்கே சொல்கிறேன். அதாவது எழுத்தை கொண்டு நம்ம எளிதில் நம்ம மீட்டெடுத்து கொள்ள முடியும். ஏன்னா இப்போது பேசும்போது வார்த்தைகள் வந்து இவ்வளோ தெளிவாக பேசுவதுக்கு எளிது கிடையாது. பல சமயம் நம்ம பேசுவது வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சிகள் நம் பின்னாடி இருந்து உந்தும். அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் நாம் பேசவே விரும்புவோம். அதனால் வந்து சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டத்தோடு வரும், ஒரு தெளிவில்லாமல் வரும், ஆழம் இல்லாமல் இருக்கும், அலைபாயும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நம்மளுக்கே நம்ம ஒரு முட்டாள்தனமாக தோன்றுவோம். அதனால் நம்ம இன்னும் அமைதியாகிடுவோம். அப்போது பேச்சின் மூலமாக ஒரு எளிதில் நம்ம வெளிப்படுத்தி கொள்ள முடியாது. அதுக்கு தான் எழுத்து தேவை. இப்போ எழுதும்போது நம்ம மனம் செயல்படும் வேகத்துக்கு தான் நம்ம எழுத முடியும். இப்போ நம்மளால் சில உணர்ச்சிகளை வேகமாக உணர முடியும், சில சமயம் மனம் வேகமாக செயல்படும். ஆனால் அதை எழுத்தில் கொண்டு வர்றது தயக்கமாக இருக்கும். சில வார்த்தைகளெல்லாம் நம்மளால் எளிதில் எழுதவே முடியாது. அதை உணரலாம், அதை பார்க்கலாம், அதை பற்றி கற்பனை செய்யலாம். ஆனால் அதை நம்ம எழுத்தில் வெளிப்படுத்த மாட்டோம். ஏன்னா எழுத்தில் வெளிப்படுத்தும் போது நம்முடைய மேல்மனம் அனுமதிக்கும்பதை மட்டும்தான் நம்மளால் வெளிப்படுத்த முடியும். சரியான பயிற்சி பழக்கம் இல்லாமல் எல்லாவற்றையும் நம்மளால் எழுத முடியாது. அப்போது மேல் மனதை நாம் பயிற்சிவிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? நம்மளுக்குள்ளுக்குள்ளே அழுத்தம் இருக்குது. அந்த அழுத்தம் வெளிவர துடிக்குது. அது எப்போதுமே பேச்சாக தான் வெளிவர பார்க்கும். இல்லாட்டி கட்டுப்படுத்த முடியாத அழுகையாக வரும், ஒரு கேவலாக வெளிப்படும். இப்படி தான் ஏதாவது வெளிப்படுத்தி கொள்ளும். அதை நாம் வந்து கட்டுப்படுத்தி வார்த்தைகளாக மாற்ற பார்க்குறோம். வார்த்தைகளாக மாற்றுவதுங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். எப்படின்னா ஒரு தீயணைப்பு துறையோட அந்த குழாயிலிருந்து வெளிப்படுவது போல் அந்த அழுத்தம் இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் உள்ளே இருக்கும். இப்போ வார்த்தைகளும் வேகமாக வரணும், அழுத்தமாக வரணும்னா சிந்தித்து எழுத முடியாது. ஆனால் நம்ம பலரும் அந்த மாதிரியான நிலைக்கு நம்ம போவதே கிடையாது. நம்ம எழுதிய பழக்கம் இல்லை, நம்மளுக்கு பேசியும் பழக்கம் இல்லை. அதுதான் சொல்கிறேன், நம்ம மொழியாக மாற்றணும் நம்ம முதல்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கை புரிந்து கொள்ளும்போது தான் தெளிவு கிடைக்கும். ஆறுதல் வேணும்னா ஒரு தூக்கம் போட்டால் போதும், ஒரு குடித்தா போதும், ஒரு சின்ன பயணம் மேற்கொண்டா, ஷாப்பிங் பண்ணால், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தற்காலிகமாக நம்ம ஆறுதலை உணர முடியும். ஆனால் அந்த ஆறுதல் நமக்குள் ஆழமாக ஊடுருவாது. அதை ஊடுருவணும் அப்படின்னா அதற்கு சொற்கள் வேண்டும். சொற்கள் ரொம்ப ஆழமானது, மொழி மிக ஆழமானது. அப்போது நம்ம 2 விதங்களில் இதை அணுகலாம். ஒன்று வந்து வாசிப்பு மூலம் சொற்களை உள்வாங்கலாம். அதாவது சில வாசிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தெளிவின்மைக்கு கொண்டு போய் குழப்பத்தை உருவாக்கி கனவு கற்பனைக்குள்ளே சென்று போய்விடும். புனைவுகளை வாசிப்பது அப்படி தான் நிகழும். அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்ம பல உணர்ச்சிகளை உணரக்கூடும். ஏன்னா ஒரு ஒரு புனைவில் வந்து ஒரு துக்கம் நிகழுது அப்படின்னா நான் எம்பத்தட்டிக்கலாக அதை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா வாசிப்பு என்பது பல புலன்கள் இணைந்து செயல்படுவது. கண், அதோடைய சப்தம், அந்த வார்த்தையோட சப்தம், மனம் அமைதியாக அதை புரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் உணர்ச்சி வசப்படுவது, உணர்ச்சிகரமாக பிணைப்பு கொள்வது வந்து எளிது. அதனால தான் நானும் புனைவுகளை விரும்புகிறோம். ஏன்னா நமக்குள்ளே தேங்கி இருக்கும் உணர்ச்சிகளை அது வெளிப்படுத்த அவை உதவுது. இப்போது அந்த விதத்தில் உணர்ச்சிகளை கிளறும் விதத்தில் குலைத்து போடுவதால் புனைவுகளை வாசிக்கலாம். இருந்தாலும் நான் சொல்வது புனைவுகளை, அதாவது நம்முடைய உணர்ச்சிகளை வெட்டணும், சிந்தனைகளை வெட்டி எறியணும், புரிதல்களை வெட்டி எறியணும். அப்போது தத்துவம் போன்ற ஒரு தர்க்க ரீதியான அணுகுமுறையும் அவசியம். சும்மா அதாவது இது 2 விதமாகவும் ஒரு ஒரு செடியை வந்து வேரோட பிடுங்கணும் அப்படின்னா மண் வந்து ஈரப்பதமாக இருக்கணும் இல்லையா? அப்போ தான் எளிதாக அது வெளியில் வரும். அப்போது
உணர்ச்சிகள் அந்த மண்ணை வந்து அந்த இறுக்கத்தை குறைக்க உதவக்கூடும். ஆனால் அதை கரெக்டான அழுத்தம் கொடுத்து சரியான விதத்தில் பிடுங்கணும். அதற்கான அறிவு வேணும், அதற்கான தெளிவு வேண்டும். அப்போது அதை வந்து நாம் தான் உருவாக்கணும். அது ஒரு செடியை பார்த்த உடனே எப்படி பிடுங்கலாமா வேண்டாமா, எண்ணி பிடுங்கலாம், ஏது பிடுங்கலாங்கிறது ஒரு நல்ல தோட்டக்காரனுக்கு தெரியணும். பட் நம்முடைய மனம் வந்து ஒரு தோட்டத்தை போன்றது. அதற்குள்ளே களை செடிகள் இருக்கும், பூச்செடிகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும், புழுக்கள் இருக்கும், பாம்பு இருக்கும், பூரா, தேள். அதை நம்ம எப்படி சரியாக பராமரிக்கிறோமோ, சரியானா நன்றாக, இங்கே நன்றாக அப்படிங்கும்போது அழகாக ஒழுங்காக பராமரிக்கப்படுவதை சொல்லலை. நல்லா வெட்டி லைட்டெல்லாம் போட்டு செயற்கையாக பராமரிப்பதை சொல்லலை. நான் ஒரு இயற்கையான விதத்தில் ஒரு தோட்டம் அமைஞ்சிருக்கணும். ஒரு இயற்கையான விதத்தில் அமைந்த தோட்டத்தில் எல்லாமே இருக்கும். களையும் இருக்கும், நல்ல செடிகளும் இருக்கும், பாம்பு, பூரா, கள்ளிச்செடி, பூச்செடி, பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடும். ஆனால் உயிர்ப்புடன் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம பலரும் பயத்துக்கு போயிடுறோம். வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு நம்பிக்கையை, தெளிவையும் கொடுக்கக்கூடும். ஆனால் இவ்வளோ விரிவாக பேச வேண்டியது இருக்குது. இதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா உணர்தலை முன்வைத்தேன். இப்போ வார்த்தைகளை கொண்டு தான் நமக்குள்ளே தெளிவை உருவாக்க வேண்டும். அதனால் இந்த பகுதி கொஞ்சம் நீளமாகவே நான் பேச வேண்டியது இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக கவனியுங்க. என்னோடய குரலில் ஏற்படும் மாற்றங்களை பாருங்கள், என்னுடைய எனர்ஜியில் ஏற்படும் மாற்றங்களை பாருங்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். வெவ்வேறு விதமான புரிதல்களை முன்வைப்பதற்கேற்ப நான் என்னை வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்தி கொள்ள வேண்டியது இருக்குது. என்னோடய எனர்ஜியில் மாறுபாடு ஏற்படுது. இப்போ இதற்கு முன்னாடி நான் ஒரே ஃப்ளோவில் ஒரே மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். இந்த காணொலி ஒரு வித்தியாசமான முயற்சி என்னிடமிருந்து. அப்போது இந்த முயற்சியை நான் சிந்தித்து உருவாக்கலை. அந்த புரிதல் மூலமாக அந்த உணர்ச்சி அந்த வெளிப்படுது. அதாவது ஒரு கட்டமைப்பு உருவாக்கி தருது. அந்த கட்டமைப்புக்குள்ளே இந்த வார்த்தைகள் வெளியில் வருது. அதை தான் நாம் செய்ய வேண்டியது முக்கியமாக. இப்போ தோட்டத்தை உருவாக்கணும், தோட்டத்துக்கான கட்டமைப்பை உருவாக்கணும். அது நம்ம மனிதன் வந்து மிகவும் புத்திசாலி. நம்ம தோட்டத்தை வந்து முழுக்க முழுக்க காங்கிரீட்டை போட்டு வட்ட வட்டமாக இல்லை சதுர சதுரமாக நிறைய விதங்களில் அழகழகாக எல்லாமே பண்ணலாம். லைட்டெல்லாம் போட்டு கூட பண்ணலாம். அதுவும் ஒரு அறிவு தான் இல்லையா? அதற்கு பதுவாக நாம் அந்த நிலத்தை பற்றி புரிந்து கொண்டு என்ன விதமான செடி அங்கே வரும், அங்கே என்ன விதமான பூச்சிகள் இயற்கையாக இருக்கும், அங்கே குளம் வைக்கலாமா, எப்படி வைக்கலாம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகியல் ரீதியாகவும் கவனித்து அதை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொண்டு அந்த அறிவுக்கும் அந்த இயற்கைக்கும் அழகின் மூலமாக ஒரு இசைவை உருவாக்கி ஒரு தோட்டத்தை உருவாக்கினா எவ்வளோ நன்றாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த இடத்துக்கு நாம் செல்லணும். அதற்கான தகுதி, திறன் நம்மிடம் எல்லோருக்கும் பலருக்கும் இருக்குது. நம்ம உருவாக்கும் தோட்டம் நமக்கானதாக இருக்கும். முதல்ல சின்னதாக தான் தொடங்குவோம். அப்புறம் இன்னொருவோட தோட்டத்தை பார்ப்போம். அவங்க நல்லா செஞ்சுருக்காங்களே. அப்போது வெறும் இன்ஸ்பிரேஷன் மாத்திரம் பத்தாது இல்லையா? அவங்க என்ன எப்படி செஞ்சாங்கன்னு அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதை செய்வதற்கு நமக்கு பணம் தேவைப்படலாம், காலம் தேவைப்படலாம், முயற்சி தேவைப்படலாம். ஸோ இப்படி நம்ம இன்னொருவருடைய மனதை பார்த்து நம்மளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். நிறைய விதத்தில் நாம் கற்றுக்கொள்ளணும். அதற்கெல்லாம் வாசிப்பு தேவை, மொழி தேவை, உரையாடல் தேவை, நிறைய இருக்குது. இந்த தெளிவு வந்து நாம் தான் உருவாக்கணும். நான் வேறு இடங்களில் சொல்வது போல் நமக்குள் சரியான வார்த்தைகளை அனுமதித்து கொண்டே இருந்தால், சரியான புரிதல், தெளிவு, அமைதி, நிதானம், அக்கறை, கனிவு கொண்ட நபர், சுருக்கமாக என்னை போன்ற ஒருவர் பேசும் வார்த்தைகளை நமக்குள்ள விழ அனுமதித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு தெளிவை தரும். நான் இடங்களில் சொல்வது போல் என்ன ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ எளிது கிடையாது.
நான் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வேகங்களில் செல்பவன். அதனால் நீங்கள் பயந்து கொள்ளவும் தேவையில்லை. எவ்வளவு முடிஞ்சாலும் நீங்கள் உங்களால் எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக தான் ஓட முடியும். உங்களுக்கு தெரியும், உங்கள் உடல் உங்கள் ஆழ்மனம் ஒத்துழைக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே அது தடுக்கும் உங்களை. நீங்களே விரும்பினாலும் இல்லை இது போதும் அப்படின்னு ஒரு புரிதல் வந்துடும். அது நாம் ஒரு வாழ்க்கையை நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்ளணும். அதை எப்படி வாழ கற்றுக்கொள்வதுன்னா, வேறு யாரையாவது பார்த்து நம்ம வாழத் தொடங்குவோம். அப்படி தான் நம்ம வாழத் தொடங்குவோம். அப்போ வாழத் தொடங்கும்போது ஒரு கட்டத்தில் நாம் வாழ்வது சரியல்லன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம கவலைப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வாழ்ந்திருக்கோம், எதையோ கற்றுக்கிட்டுருக்கோம். அது எல்லாமே பொய் கிடையாது இல்லையா? அது எல்லாமே வீண் கிடையாது. அதன் மூலமாக நம்ம ஏதோ விதத்தில் நம்ம தகுதிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போது அது நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கொள்ளணும், முழுசுமாக நம்மளை மாற்றிக்கொள்ளணுமா, கொஞ்சமாக நம்மளை மாற்றிக்கொள்ளணுமா, அதையெல்லாம் கவனித்து நமக்கான மாற்றத்தை நாம உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய பேசலாம். ஏன்னா இந்த கட்டத்தின் இந்த பகுதி தெளிவை முக்கியமாக கொண்டது. தெளிவு என்பது வார்த்தைகளை புரிதலை முக்கியமாக கொண்டது. நிறையவே பேசலாம். ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மற்ற காணொளிகள், திருப்பி நான் சொல்வது தான், மற்ற காணொளிகள், என்னுடைய எழுத்துக்கள், இதையெல்லாம் வாசித்து நீங்கள் உங்களுக்கான புரிதலை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ளணும். இது நாம் தான் செஞ்சாகணும். யாருமே செய்ய முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். இது நம்முடைய அகத்தை நாம் தெளிவு செய்வது. அது எளிதாக இருக்காது. ரொம்ப சிக்கலாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை இதெல்லாம் வார்த்தையால் என்னால் வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரிதல் கிடைக்கும். இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் வேக வேகமாக வந்திருக்கீங்க, ஒரே மூச்சில் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ என்ன வேணும்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு வார்த்தையாலும் வெளிப்படுத்த முடியுதா இல்லையான்னு பாருங்கள். இப்போ அடுத்த பகுதிக்கு செல்ல போகிறோம். வணக்கம். குணமடைதல் என்பது எளிதான விஷயம் கிடையாது. அதை கலில் ஜிப்ரான் தீர்க்கதரிசியில் சொல்லியிருப்பது போல், நம்முடைய தோலை நாமளே கிழித்து போட வேண்டியது. அது ரொம்ப கஷ்டம். பாம்பு சட்டையை உரிப்பது போல் அது ரொம்ப சிரமமான விஷயம். நம்ம இன்னொருவர் செஞ்சால் கூட ஏற்றுக்கொள்வோம், நாமளே செய்ய மாட்டோம். ஏன்னா நான் இன்னொரு செஞ்சு எல்லாம் சரியாக போச்சுன்னா மகிழ்ச்சி கொள்வோம். தவறாக போச்சுன்னா அவர் மேலே பழிய போட்டலாம், எனக்கு ஒன்றுமே தெரில, அவன் தான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? ஸோ நம்ம கவனிக்கணும். ஏன்னா பல சமயங்களில் நமக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது. நம்மளுக்குள் பல விஷயங்கள் எனர்ஜெட்டிக்கலாக, உணர்ச்சிகளாக தான் தேங்கி இருக்கும். நல்லா மனசு விட்டு அழுகணும், கத்தணும், குதிக்கணும், பாடணும், ஆடணும், தூங்கணும், சண்டை போடணும், கோபப்படணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ தேங்கி கிடக்கு. நம்ம வாழ்க்கையை பல விதங்களில் கட்டுப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். உள்ளுக்குள்ளே அதெல்லாம் தான் இறுக்கமாக போயிருக்கு. நம்மளால் நிம்மதியாக மூச்சு விட முடியறதில்ல, ஆழமாக உறங்க முடிவது கிடையாது, நல்லா ரசித்து சாப்பிட முடியறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ இறுக்கம் உள்ளுக்குள்ளே பொறிஞ்சு கிடக்கு. அதெல்லாம் எப்படி வெளிப்படுத்துறது? அதை தான் கத்தார்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்த ஆகணும். எல்லாவற்றையும் அறிவால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போது அழ வேண்டியது இருக்கும், ஆட வேண்டியது இருக்கும், பாட வேண்டியது இருக்கும். உண்மையில் குணப்படுத்துதல் பார்த்திங்கன்னா, நான் வேறு இடங்களில் சொல்லியிருக்கேன். அது கிரைசலிஸ் நிலையை பற்றி, அதை போன்றது அது. அப்போ என்ன நிகழுது யோசிச்சு பாருங்க. அந்த புழு கம்பளி புழு கூட்டுப்புழுவாக மாறி தன்னைத்தானே கரைத்து கொள்கிறது. அங்கே அந்த கரைத்து கொள்ளுதல் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அது என்ன பண்ணுது? அப்போ தனக்குள் இருக்கும் இறுக்கம் எல்லாவற்றையும் இலகி உருகி போகுது. ஒரு புழுவே ரொம்ப நொய்மையானது, முதுகெலும்பு அற்றது இல்லையா?
அதாவது கம்பளிப்புழு ஒட்பு நோக்க மண்புழுவை காட்டிலும் கொஞ்சம் உறுதியானது. ஆனா இருந்தாலும் அது வந்து மிருகங்களோட மற்ற உயிரினங்களோட ஒப்பிடும்போது கொஞ்சம் நொய்மையானது தான். ஆனா நொய்மை என்பது அதன் உடல்ல தான் இருக்கு. அதன் உயிர் வாழும் திறன், உயிர் வாழும் இச்சையில கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கொசுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உயிர் வாழ்வதற்காக போராடும். ஒரு புழுவும் போராடும். ஒரு மனிதனும் போராடுவான். உண்மையில் நாம பலரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கைய போராடி வாழ வேண்டிய நிலையில் இல்ல. அதுதான் நமக்கு துக்கம். நம்ம வாழும் வாழ்க்கைங்கிறது நமக்கு ஒரு சுமை போல சில சமயம் அதுக்கு நாம் தகுதியற்றவர்கள் போல தோணுது நம்மளுக்கு. ஏன்னா, அந்த உடலும், அந்த உயிரும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து போகல. அது துக்கம் என்பது 2 விதங்களில் நிகழும். ஒன்று வந்து நாம உடலில் பிணைந்து இருக்கும்போது, இன்னொன்று வந்து நாம் உடலிலிருந்து விலகி இருக்கும்போது. சில சமயம் ஏன்னா, நம்ம பிடிக்காத இடத்துல, பிடிக்காத நபர்களோட நம்ம இருக்கும்போது, நம்ம உடல்ல இருக்கிறதே நம்மளுக்கு பிடிக்காது. அப்போ துக்கம் உருவாகும். நமக்கு பிடித்தவர்களோட இருக்கும்போது, நமக்கு முழுமையாக அவங்களோட இருக்க முடியாது. ஏன்னா, நம்ம முன்னாடி இதில பார்த்தது போல நம்ம உடலிலிருந்து விலகி கத்துக்கிட்டோம். அப்போ சில சமயம் நாம விரும்பினாலும் நம்மால் உடலோட சேர முடியாது. அதாவது ட்ராமா போன்றவை ஏற்படும்போது உடலிலிருந்து நம்மளை அறியாம நாம் பிரிந்து விடுவோம். அப்போ அது சிலர் சமயம் அதுவும் பெரும் துக்கத்தை தரும். நம்முடைய துக்கம் எப்படிப்பட்டது? எப்படியாக இருந்தாலும் நம்முடைய உடலும், ஆன்மாவும் இறுகப் பிணையணும் ஒன்றோடு ஒன்று. அப்போ அந்த உடலில் இருக்கும் இறுக்கங்கள் எல்லாம் போகணும். அதற்கு அந்த உயிர் வாழும் இச்சை நீங்கணும். அந்த உயிர் வாழும் இச்சைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு செயற்கையானது. அதாவது நம்ம மனதளவில் உருவாக்கி கொண்டது. நான்கிற ஒரு சிந்தனையின் புரிதலின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு ஒரு இ இச்சை இருக்கு. இப்படி வாழணும், இத செய்யணும், அத செய்யணும், இத செய்யக்கூடாதுன்ட்டு. அப்படி நான் வாழ 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 நம்முடைய உடல் இறுகிப் போகும். ஒரு இராணுவ வீரன் போல இறுகிப் போவோம். ஒண்ணு வந்து மனதால சிந்திச்சு இப்படிதான் வாழணும்னு வாழ்ந்து இறுகிப் போவோம். இல்ல நம்ம எப்படி வாழ்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வாழ்க்கைய திருப்பி, திருப்பி, திருப்பி வாழ்ந்து இறுகிப் போயிடுவோம். அப்போ அந்த இறுக்கத்தை எல்லாம் விட்டு விலகணும். அது வந்து எளிது கிடையாது. அதை விட எளிது நம்மை நாமே கரைத்துக் கொள்வது. அதுதான் அந்த கிரைசலிஸ் நிலை சொல்லுது. உண்மையில் அதுதான் நிகழுது இப்போ. சென்ற பகுதியில் எப்படி நமக்குள்ள இருக்கும் துக்கத்தை, நம்முடைய தெளிவின்மையை வார்த்தைகளாக வெளிப்படுத்துவதுன்னு பார்த்தோம். இல்லையா? அப்போ வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியல. அவ்வளவு துக்கம் இருக்கு, வலி இருக்குங்கிறதுனால தான் நீங்க இந்த பகுதிய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அழுகை, ஆடல், பாடல் பல விதங்கள்ல நம்ம வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டியது இருக்கு. நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதுவும் பெண்களுக்கெல்லாம் சுத்தமாக வாய்ப்பே கிடைப்பாது. அவங்க அவங்களா இருப்பதற்கு. பல விதங்களில் அவங்கள் உடலால், வேறு விதங்களால் தளைப்பட்டிருக்காங்க, பிணைப்பு கொண்டிருக்காங்க. அந்த துக்கத்திலிருந்து எப்படி வெளியேறுவது? நாம தான் கற்றுக்கொள்ளணும், முயற்சிக்கணும். இவ்வளோ நாளா நான் அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க எதன் அடிப்படையில் இந்த பகுதியை நீங்க கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, உங்களுக்கே நீங்கள் நேர்மையாக இருங்கள் அப்படிங்கிறத நான் இதில் முன் பகுதியில முன் வச்சேன். ஒவ்வொரு பகுதியும் நீங்க தகுதியானவர், அத கடக்கும் தேவை உங்களுக்கு ஏற்பட்டதுங்கிறப்போ தான் நீங்க முன்னகர்ந்து வந்திருக்கீங்க. இல்லையா? அப்போ இந்த பகுதி உங்களுக்கு தேவையாக இருந்திருக்கிறதுனால தான் வந்திருக்கீங்க. இது எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுதான் சொல்றேன். இப்ப இங்க வந்து நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் சிலது முன்வைக்கணும். நான் உளமாற்றிகளை பயன்படுத்துவதெல்லாம் பத்திலாம் விரிவாக பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன். அதெல்லாம் வாசிச்சீங்கன்னா அதுதான் நடக்குது. அப்ப வந்து சில உளமாற்றுகள்ல வந்து உயிர் போகும் அளவுக்கு வலியை உருவாக்கும். அப்போ அந்த உடல் வந்து உயிர் வாழத் துடிக்கும். அப்போ தேவையில்லாத இறுக்கங்கள், வலி வந்து உடல்ல இருந்து நீங்கும். நெறைய நுட்பமான விஷயங்கள் இருக்கு. அந்த துக்கம், வலி இதிலிருந்து நம்ம நெறைய கற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக புதிதாக துக்கத்த உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்மிடம் இருக்கு. அதை நாம் புரிஞ்சு கொண்டாலே போதும். நான் தொடர்ந்து கேள்விகள் இருந்தா கேளுங்க. உரையாடலாம். நெறைய புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, இது அடுத்த கட்டம் அதை பற்றியது தான்.
நம்முடைய துக்கம் எப்படிப்பட்டதாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். பல சமயங்களில் அதை பற்றி நம்முடைய புரிதல், அதோட நம்முடைய பார்வை, அது ஏன் உருவானது, எதனால் உருவானது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யாரிடமாவது பகிர்ந்து கொள்ளணும். நம்ம தனியாக துக்கப்படலாம், ஆனால் நாம் ஒரு குழுவாக தான் குணமடைய முடியும். குணமடைதலுக்கு இன்னொருவர் துணையும் வேண்டும் நம்மளுக்கு. அது இன்னொருவர் நம்மளுக்கு இருக்காருன்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு குணமடைதல் தானாக நிகழும். இன்னொருடைய எனர்ஜி நம்மை குணமடைய வைக்க கூடும். அதன் அடிப்படையில் அடுத்த பகுதிக்கு போகலாம். நீங்கள் இனிமேல் ஒன்றும் தயங்க தேவையில்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ தேடல் இருக்குது. தொடர்ச்சியாக பார்க்குறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. தவறு கிடையாது, எதுவும் சரி தவறு கிடையாது. இப்போது நீங்கள் திருப்பியும் கூட பரீட்சார்த்த முயற்சியில் முதல்ல இருந்து கேட்கலாம். இருந்தால் நான் வேறு காணொலிகளை உருவாக்கலாம். எந்த திசையில் செல்லும்னு எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா நல்ல ஆழமான துக்கத்தில் இருக்கீங்க. வேறு ஏதோ உங்கள் புரிதல் உங்களை உந்தி கொண்டு வந்து தள்ளி இருக்கு. அதன் அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து கேட்பது தவறு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது உரையாடலை குறித்தது. அதைத்தான் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக சில நொடிகள் எடுத்து உங்களை தெளிவுபடுத்திக்கிட்டே போகலாம். அவசரம் கிடையாது. நம்ம துக்கப்படும் போதும் நாம் உயிரோடு இருக்கோம், உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். துக்கப்படாத போதும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இருந்தாலும் இந்த பூமியின் ஒரு பகுதி தான். அதனால் பொறுமையாக அடுத்த பகுதிக்கு செல்லலாம். நீங்கள் தெளிவுங்கும்போது, உங்களுக்கு தேவை எனும்போது அடுத்த பகுதியை கேளுங்கள். வணக்கம். பகிர்ந்து கொள்தல், இதுதான் உண்மையில் நான் இந்த காணொலியை தொடங்க காரணமாக இருந்தது. இந்த படத்தை வச்சு தான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் வேறு புது புது ஐடியாக்கள் தோன்றி இது கடைசி படமாக வந்திருக்கு. நம்ம எப்போவுமே நம்முடைய புரிதலை இன்னொருடன் பகிர்ந்து கொள்ளும்போது தான் அது முழுமை கொள்ளும். அது துக்கமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஏன்னா பகிர்ந்து கொள்ளும்போது நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ நான் இவ்வளோ நாள்கள் இவ்வளோ வெவ்வேறு விதங்களில் பேச என்னை பற்றின புரிதலே எனக்கு உருவாகி இருக்கு. ஒரு விதத்தில் நான் என்ன தான் வெளிப்படுத்தி கொள்ளின்னு இருக்கேன், என்ன தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு மலர் மலர்வதை போலன்னு வைங்களேன். அது சொல்வதுக்கு ரொமான்டிக்காக அழகாக இருக்குது. ஆனால் மனிதனுக்கு அது போதாது. இன்னொரு மனிதன் நம்மளை கவனிக்கும் போது, நம்முடைய புரிதலை அவரும் உணரும்போது, ஏற்றுக்கொள்ளும்போது நாம் இன்னும் நிறைவாக உணர்வோம். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதாக, பொருள் இருப்பதாக உணர்வோம். இப்போது அதன் அடிப்படையில் தான் இது ரொம்ப முக்கியம். பகிர்ந்து கொள்ளுதல், உரையாடுதல் அப்படிங்கிறது. இப்போ இந்த படத்துலேயே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குது. இதில் யார் யாரிடம் பகிர்ந்து கொள்கிறா, எதை பகிர்ந்து கொள்கிறாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை சொல்லவே முடியாது இல்லையா? இப்போது நாம் ஒரு நபரிடம் எதையாவது பகிர்ந்து கொள்ளணும்னா அந்த நபர் யார் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும். அதற்கேற்ற விதத்தில் நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படி தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இயற்கை அப்படி கிடையாது. இயற்கை தன்னை பகிர்ந்து கொள்ளுது முழுமையாக. மனிதன் தனக்கு வேண்டியதை கிரகித்து கொள்கிறான். சூரியன் தன்னிடம் இருக்கும் மொழியை பகிர்ந்து கொள்ளுது. உயிரினங்கள் தனக்கு வேண்டியதை கிரகித்து கொள்கின்றன. மரங்கள் அசையாமல் நின்று சூரிய ஒளியை முழுமையாக கிரகித்து கொள்ளுது. மிருகங்கள் சூரிய ஒளியை பற்றி கவனிக்கிறதே கிடையாது. வெயில் சும்மா ஹாயாக படுத்துட்ருக்குங்க, இல்லை நிழலை தேடி போகுங்க. அதோட தேவை என்னவோ அதை கேட்டாற் போல் பயன்படுத்தி கொள்ளும். மனிதன் சூரியனெல்லாம் ஒரு பொருட்டை மதிக்கிறதே இல்லை. நம்ம மரங்களைப் போல், பாம்பை போல் எப்போ சூரிய ஒளி வரும்னு காத்துட்ருக்கிறோமா? இல்லை. ஏன்னா நம்ம வெப்ப ரத்த பிராணி, நம்மளுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இயல்பாகவே நமக்குள்ள ஒரு திமிர் இருக்குது, ஒரு அலட்சியம் இருக்குது.
அதுதான் நம்முடைய வாழ்க்கையை சிக்கலாக ஆக்குது. ஏன்னா நம்முடைய புரிதல் எவ்வளவு நுட்பமானதாக இருந்தாலும், நாம் எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும், அனுபவஸ்தராக இருந்தாலும், செல்வந்தராக பிரபலமாக இருந்தாலும், நாம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மனித குலத்தின் ஒரு அங்கம், ஒரு பகுதி. நம்முடைய அறிவு அனுபவம் என்பது இந்த மனித குலத்தின் இந்த உயிரின தொகுப்பின் புரிதலின் ஒரு பகுதி. நாம் ஒன்றை புரிந்து கொள்ளும்போது நம் மூலமாக ஒரு புரிதலின் எல்லை விரிவடைகிறது. இப்போ ஒரு குளத்தில் பாசி அடர்ந்திருக்கு. ஒரு இடத்துல ஒரு ஒரு மீன் மூச்சால் ஒரு பாசி விலகுதுன்னு வைங்களேன். அதன் மூலமாக நாம் ஏதோ உதவுறோம், ஏதோ பண்ணுறோம் இல்லையா? அதை போல தான் இந்த அறியாமையின் இருளை, இந்த உலகின் துக்கத்தை கொஞ்சமாவது நாம் குறைக்கிறோம். அதாவது நாம் அதுக்காக இன்னொரு துக்கத்தை தூக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற துக்கத்தை வெளியேற்றலாம், நமக்குள்ளே இருக்கிற அறியாமையை போக்கலாம். அதற்கு தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும், பேச்சு அவசியம், உரையாடல் முக்கியம். அதற்கான வாய்ப்பு இல்லாதவன் போனதுனால தான் இப்படிலாம் பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு விதத்தில் நல்லது தான். பார்த்திங்களா, இவ்வளோ ஒரு புதுவிதமான ஒரு க்ரியேட்டிவிட்டியோடு அதை வெளிப்படுத்த முடியுது. இப்போ ஒரு முகம் தெரிந்து ஒரு விட பேசியிருந்தேன்னா இந்த அளவு எல்லாம் வித்தியாசமாக பேசியிருக்க முடியாது, புரிதல்களை முன்வைத்திருக்க முடியாது, பலருக்கும் வழிகாட்டி இருக்க முடியாது, உதவி இருக்க முடியாது. அதே சமயம் வழிகாட்டி இருக்கேனா, உதவி இருக்கேனா, எந்த விதத்தில்ங்கிற தெளிவும் எனக்கு இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன், அவ்வளவுதான். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரிந்த விதத்தில் இதை கேட்குறீங்க, கிரகித்து கொள்கிறீங்க, அதை புரிஞ்சிக்கிறீங்க, பயன்படுத்துகிறீங்க. இதில் எது சரி எது தவறு எதுவுமே யாரும் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. இது நிறைய பேசியாச்சு, இன்னும் இதுக்கு மேலே பேசணுமான்னு தோணுது. இந்த சூழலை கவனிங்க, நல்ல அழகான படம், அந்த கொடுக்கும் உணர்வை கவனியுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை ஒரு பெரியவரிடம் நட்பு கொள்வது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது உணர்வு, அந்த பாதுகாப்பு உணர்வு, நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம தான் இதெல்லாம் கவனித்து சரி செய்து கொள்ளணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.